இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொண்டார். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இதோ இந்த வேலையிலே உம்மை தியானித்து உங்களுடைய நீ சொன்ன 6வது வார்த்தையை நாங்கள் பேசுவதற்கு எனக்கு கண்ணம் கொண்ட தயவுக்காக கொடான கொண்டு சொல்றோம். கர்த்தாவே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இந்த வளாகம் முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஆமென். முடிந்தது எனும் வார்த்தை முடிந்தது. இது ஒரு வெற்றி முழக்கமான வார்த்தை. சாதாரண வீர முழக்கம் சொல்லலாம். வெற்றி முழக்கம், அதாவது இப்ப தமிழ்ல சொன்னோம்னா முடிந்தது, முற்று பெற்றது, தீர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா brought to be an end, அதை finished, completed அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா ஒரே சொல்றால் tetelestai. tetelestai அப்படின்னா செய்ய வேண்டியது சரியாக செய்து முடிக்கப்பட்டது. இதுதான் அந்த பொருள். கரெக்டா இந்த முடிந்ததுன்றதுக்கு இது ஒரு வெற்றி சொல் இந்த மாதிரி தான் சொல்றாங்க. இப்ப இயேசு எல்லாருமே எல்லாத்துலயும் ஒரு கவிஞர் சொல்றாரு, ஒரு பாட்டு பாடி முடிந்ததுன்றாரு. போர் வீரன் போரை முடிச்சுட்டு முடிந்ததுன்னு சொல்றாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில முடிந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த முடிந்ததுன்ற வார்த்தைக்கும் இயேசு சொன்ன முடிந்ததுன்ற வார்த்தைக்கு நிறைய வித்தியாசம். அதாவது இந்த வார்த்தை சாதாரண வார்த்தையாக இருந்தாலும் ரொம்ப ஆழமாக இருக்குது. இது எப்படி நம்ம சொல்லணும்னா, அதாவது இயேசு சொன்ன முடிந்ததுக்கு வித்தியாசம். முதலா நம்ம மரண தருவாயில இருக்கிறப்ப யாராவது முடிந்ததுன்னு யாராவது சொல்லுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு 4 நாள் 5 நாள் தான் அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுங்க, அவ்வளவுதான் அப்படின்றப்ப எல்லாம் மனசு அந்த கண்ணெல்லாம் யார பார்த்தாலும் ஏதாவது சொல்லிடுவாங்களா, சொல்லிட மாட்டாங்களா? டாக்டர் மனசு அதாவது பரிதவிக்கின்றோம். அப்படி இருக்கிறப்ப எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் அழகா முடிஞ்சதுன்னு சொல்றாரு. மாவீரன் அலெக்சாண்டரை பத்தி சொல்லணும்னா, அவர் நிறைய நாடை போரிட்டு தன்னோட நாட்டோட சேர்த்துட்டே இருக்கிறாரு. அவரு மரண தருவாயில இருக்கிறப்ப அவருக்கு தெரிஞ்சிச்சு, அப்ப நம்ம சாக போறோம், நம்ம சாக போறோம், அதனால என்ன அடக்கம் பண்றப்ப கையை 2 கையை விரித்து என்ன அடக்கம் பண்ணுங்க சவப்பெட்டிக்குள்ள. அது என்ன அர்த்தம்னா, நான் இவ்வளவு அரசாண்டு, நான் இவ்வளவு நாடை சேர்த்து இவ்வளவு பொண்ணுலாம் சேர்த்தாலும் எனக்கு மர்ம தருவாயில கொண்டு போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்னால எதுவுமே கொண்டு போக முடியாது. இத மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் சொல்றாரு. அதுதான் அந்த வார்த்தையில பாருங்களேன், எத்தனை செல்வாக்குங்க எவ்வளவு இருந்தாலும் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றது கரெக்டா சொல்றாங்க. ஆனா முடிந்ததுன்னு சொல்றாங்களா, முடிந்ததுன்னு சொன்னாரா? அது கிடையாது. இப்ப அதை பத்தி ஒரு சின்ன குட்டி கதை பாருங்க. ஒரு 2 நிமிஷம் கதை தான். ஒரு வீட்டுல ஒரு அப்பாவும் மகனும், கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்பாவும் மகனும் அவங்க ஒரு கார்ல மகனை கூட்டிட்டு எல்லா இடத்துக்கும் போவாரு. ஷாப்பிங் போவாங்க, எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் காப்பாரு. அப்ப அப்ப அந்த பையன் போறப்ப அந்த கார்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இது பிரேக்காப்பா, இது இதா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாப்ல. அப்ப அவர் சொல்றாரு, தம்பி உனக்கு நல்ல ஆர்வம் இருக்கு, ஆனா நான் சொல்ற வரைக்கும் நீ ஓட்டணும்னு நினைச்சிடாத, ஓட்டணும்னு நினைக்க கூடாது. ஏன்னா உனக்கு அந்த வயசு இல்லை. நீ நல்லா கேட்டுக்க, உனக்கு நான் காமிக்கிறேன், ரொம்ப இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பையனுக்குன்னா ஒரே ஆசை. ஒரு தடவை இவர் வெளியில போறாரு, ஊருக்கு போறாரு. பையன் நினைக்கிற, அப்பா வர்றதுக்குள்ள நம்ம அந்த வண்டியை எடுத்து ஓட்டிட்டு திருப்பி வச்சுக்குவோம், அப்பா தெரியாம வச்சுக்குவோம், நமக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க அப்பா போறாரு, இந்த பையன் எடுக்கிறான். கார் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கியர் ஓகே போயிடும், 2வது கியர் ஓகே, 3வது கியரும் ஓகே ஆயிடுச்சு. அடுத்து போறப்ப அந்த சாலையில போறப்ப பாத்தீங்கன்னா எதுக்கு ஒருத்தர் வர்றாரு, வண்டியில வர்றாரு. இவன் பிரேக்க அமுக்கிறதுக்கு பதிலா பதற்றத்துல பக்கத்துல இருக்க ஆக்சிடென்ட் ஆரம்பிச்சிடலாம். அடிச்ச நேரம் ஒரே அடிச்சுட்டு அவங்க தள்ளி போய் விழுகுறாங்க. இந்த பையன் பாருன்னா, அந்த பையன் கண்ணுக்கு முன்னாடி அந்த கண்ணாடிக்கு வெளியில தள்ளி போய் விழுகுறாங்க. கூட்டம் எல்லாம் அங்கிட்டு ஓடுறாங்க. இந்த பையன் பாக்குறான், சுதாரிச்சுட்டு யூ டர்ன் போட்டு டக்குன்னு வீட்டுக்கு நிறுத்தி ஷெட்டில் காரை நிறுத்திடுறாரு. நிறுத்தி ஒரே பதஷ்டம் வீட்டுல இருக்காங்க. அப்ப அந்த வீட்டுல ஒரு வேலையாளி,
அவரு நல்லா நிறைய வருஷம் அங்கேயே நல்லா பணி செய்யறாரு. அவர் இந்த பையனை பார்த்துட்டு நடந்ததை புரிஞ்சுக்கிறாரு. தம்பி என்னப்பா அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு, சரி எதுவுமே சொல்லாதீங்க, எதுவுமே யாரு வந்தாலும் எதுவும் சொல்லாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா இருங்க, எதுவும் சொல்லாது. அவங்க அப்பா வந்து அங்க இருக்கிறப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம பையன் வந்து இப்படி போய் அதுக்குள்ள வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்தவங்க இறந்து போயிடலாம். அப்புறம் என்ன ஆகும், போலீஸ் வரும், என்கொயரி பண்ணுவாங்க, கேஸ். இந்த ஆனா இந்த வேலை செய்யறவங்க வந்து கையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆளுங்க வந்த உடனே இவர் வந்து இந்த வாய்த்திரமாக ஆட்டுக்குட்டி இருக்குவாங்க, அது மாதிரி அந்த வேலை அமைதியா இருக்காரு. அவங்க சொன்ன தண்டனையே வாங்கிடுறாரு. நீங்க இவ்வளவு நாள் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு, அப்ப அவங்க அப்பா வந்து கண்கலங்க பாக்குறாரு. நமக்காக வந்து ஒரு பாவமும் செய்யாம இவர் இது பண்றாருன்றப்பதான் அவர் சொல்றாரு, முடிந்தது ஐயா, உங்களுக்கு முடிந்தது, நான் பார்த்துக்கிறேன், எனக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்க நிம்மதியா உள்ள போங்க அப்படின்னு சொல்லி முடிந்ததுன்னு சொல்றாரு. இப்ப இது வந்து ஏதோ ஒரு வகையில நமக்கு ரிலேட்டட் ஆகிற மாதிரி தெரியுதா? தெரியும். ஏன்னா இது வந்து கடவுள் அதேதான், வானத்தை வந்து என்னோட சிங்காசனம், பூமிய பாதப்படின்னு சொன்னார் அந்த ஆண்டவர் வந்து அப்படிதான் சொன்னாரு. அந்த ஆதாமே ஏவாள்கிட்ட என்ன சொல்றாங்க, எல்லாம் உனக்காக படைச்சிருக்கேன், ஆனா அந்த ஒரு கனி புசிக்காத அப்படின்னு ஒரு வாழ்வு, ஒரு எல்லை கொடுக்குறாரு. ஆனா என்ன ஆகுது, எல்லையை மீறாங்க, எல்லையை மீறி அதை சாப்பிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா பாவங்களும் சாவங்களும் வருது. அது யார், நம்மளோட பாவம் நம்மளோட கடவுள் வந்து உயிர் அவரு தொடர்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த முடிந்தது என்ற சொல்லுக்கு வந்து ஒரு இதுலயுமே ஒரு 7 பாயிண்ட். அதாவது சரீர சஞ்சாரம் முடிந்தது. சரீர சஞ்சாரம் ஒரு மாணவரா பிறந்து பசி தாகம் களைப்பு சோர்வு எல்லாமே போய் அவர் உடம்புல பாருங்க, அந்த முதுகு வந்து அந்த உழுத நிலமாதி இருந்துச்சான். 5865 காயம் இருந்துச்சா முதுகுல. 18 மணி நேரம் அவர் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்கிறார். ஆனால் அடிக்கிறாங்க எல்லாம். அப்ப என்ன ஆகும், ஒரு இது இல்லாம, ஆனா அவருக்கு வந்து அந்த கடமையை செய்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக வைராக்கியத்தோட போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அது வந்து அந்த சரீர சஞ்சாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பிதா வந்து சொன்ன வேலையை முடிக்கணுன்றதுக்காக எல்லாரும் வந்து ஆலயத்துக்கு போறப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக நம்மளையும் கடவுள் படுத்திருக்காரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாருன்னா நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் வந்து உயிர் பலியை கொடுக்கணுன்றதுக்காக தான் வர்றாரு. அப்ப ஆலயத்துல வந்து இருக்கிறப்ப எல்லாரும் வந்து காணாம போயிடுறாங்கன்னு சொன்னோட எல்லாம் தேடுறப்ப அப்ப சொல்றாரு, நீங்க என்ன ஏன் தேடுறீங்க, நான் பிதாவுக்கு கண்டவில்லை நான் செய்ய வேணாம்னு உங்களுக்கு தெரியாதா, நான் அந்த வேலையை செஞ்சாதான் எனக்கு அதுதான் எனக்கு சிறந்த போஜனம் அப்படின்னு பிதாவுக்கு கொடுத்ததை வந்து அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். அடுத்து தீர்க்க தரிசனங்கள் வந்து எப்படி நிறைவேறுதுன்னா, அந்த காட்டி கொடுக்குறாங்க, 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் பவனி, அந்த கழுத பவனி, ஒரு சின்ன கழுதையில பவனி சொல்றாங்க. அப்புறம் ஆடைகள் கலைந்து போகுது, அப்புறம் காடிய குடிக்க கொடுக்குறாங்க. இது எல்லாமே அது வந்து அந்த தீர்மானங்கள் அந்த நிறைவேற்றி அதை குடிக்கிறது. அப்புறம் பாருங்க, பிரதான ஆசாரியர் வந்து அந்த காலத்துல பழைய ஏற்பாடு காலத்துல எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, தன்னை பிரதான ஆசிரியர் வந்து தன்னோட பாவத்துக்காகவும் தன்னுடைய மக்கள் பாவங்களுக்காகவும் பலி கொடுப்பாங்க. ஆடு இதெல்லாம், இந்த பறவைகள் எல்லாம் பலி கொடுப்பாங்க. அப்ப வந்து ஏசாமி என்ன சொல்றாரு, இது எல்லாத்தையும் கூட நான் வந்து என்னோட சரி நானே உயிர் பலியாகி கொடுத்துட்டேன்னா இந்த பலிக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆயிடும், இந்த பலி கொடுக்குற வேலை முடிஞ்சது. அப்ப அதுவும் ஒரு முடிந்தது நான். அப்புறம் பாருங்க, 5வது வந்து பழைய ஏற்பாடு காலத்துல வந்து முதல்ல பாவங்களுக்கு அப்புறம் இதை செய்வாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆசாரியத்துவம் படித்திருக்கும் பழக்கம் முடிஞ்சது, கம்மிக்காமே முடியாது. கடைசியில மரணத்தை வென்று சாத்தானின் கொடுக்கை முறியடிக்கிறார், உடைக்கிறார், உடைச்சு மரணத்தை வெற்றி செலுத்துறாரு. சிலுவையில் அறையப்பட்ட இறைவன் வந்து முடிந்ததுன்னு சொல்றப்ப அவர் வந்து சொல்றாரு, முடிந்தது அப்படின்னு சொன்னோம்னா அந்த முடிந்தது நம்மளால சொல்ல முடியுமா? நமக்கு வந்து கடவுள் சொல்றாரு, நமக்கு ஒரு நோக்கத்துக்காக என்ன அனுப்பிச்சிருக்காரு. அப்ப நான் கடைசியில வந்து நான் எனக்கு நீங்க கொடுத்த வேலையை நான் முடிச்சுட்டேன், என்னால நான் தைரியமா சொல்ல முடியுமா? சொல்லணும். சொல்ல முடிஞ்சாதான் பிதா என்னிலும் நான் பிதாவிலே இருக்கு நீங்க சொல்றீங்களே,
அப்ப அந்த பிதாவின் சாயல மனுஷன் என்னுடைய சாயல்ல உங்களுக்கு நானு தெரிவிக்கிறேனா அப்படின்றத நம்ம கொஞ்சம் நாம சோதிச்சு பார்க்கணும். கடைசியில பாருங்க, அந்த பாடுபடுறதுக்கு முன்னாடி பிலிப்பு என்ன செய்யறாப்புல, அந்த பிதா எங்க இருக்காரு, பிதாவை காண்பியும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் சொல்றாரு, இயேசுவாமி சொல்றாரு, நான் பிதாவிலும் அதாவது நான் அவர்களையும் அவர் என்னையும் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவை கண்டவன் இப்படின்னு அந்த பிதாவை குமாரன் மூலமாக பிதாவை வெளிப்படுத்தின வேலையும் முடிச்சிருக்காரு. இப்ப நம்ம இவ்வளவு முடிந்ததுன்னு சொன்னது சும்மா பெயரால சொல்லாம நம்மளை மாற்றம் பண்ணி நம்மளை ஒரு வெற்றி சிறக்கணும்னா ஒன்று மரியாத ஏற்றுக்கிறது நமக்காக சிலுவையில செய்யறப்ப நம்மளை மாத்திக்கிட்டு நம்ம ஏதாவது முடிந்ததுன்னு சொல்றதுல ஒரு உண்மையான இது இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். யோசிச்சு பார்ப்போம். இது ஆராய்ச்சி பார்த்துட்டு நம்மளே செய்து கடவுள் தான் இந்த செய்தியை ஆசீர்வதித்து தருவாராக.